என்ன நாம் நினைத்தது உண்டா? இதே நிலையை அப்படியே திருப்பி போட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா பல இடங்கள்ல மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் வீரமிக்கவர்களாக இருப்பாங்க. சில ஆண்கள் எப்படி இருப்பாங்க? ஆப்போசிட்டா இருப்பாங்க. ரெண்டுத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த அஸ்மா பின்த் யஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, இப்படி ஆண்கள் மட்டும் எல்லா நன்மைகளையும் வாங்கிக்கிறாங்களே ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் சொல்றோமே, உன்னை கட்டி என்ன சுகத்தை கண்டேன், உன்னை கட்டி என்ன சுகத்தை நான் கண்டேன், என்ன இங்க கேட்டாங்களே அங்க கேட்டாங்களே, இங்க பொண்ணு பார்த்தாங்களே அங்க பொண்ணு பார்த்தாங்களே, எங்க அம்மா அப்பா இப்படி எல்லாம் கொடுக்காம வாண்டையா வந்து கட்டணும் என் தலைவிதியேன்னு சொல்லி நம்ம உட்கார்றோமே. சுபஹானல்லாஹி ரப்பில் அலீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் ஜிஹாதை போன்று, நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியை நோக்கி ஆண்கள் தொழ செல்கிறார்களே அதை போன்று அவர்கள் அதிகமாக நன்மையை மாறிக்கொள்கிறார்களே, அதையெல்லாம் கூட்டாக நீங்கள் பெற வேண்டுமா? நீங்கள் ஒரு நல்ல மனைவியாக இருங்கள். வார்த்தை சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு நல்ல மனைவியாக இருங்கள் என சொல்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனால் அதனை செயல்முறையில் கொண்டு வரும் பொழுதுதான் அல்லாஹ் அக்பர் அதனுடைய கஷ்டங்கள் தெரியும். அந்த கஷ்டத்திலும் கூட நான் இந்த இடத்தில் என்னுடைய கோபத்தை அடக்குவது இந்த நிலைக்காக. எப்படி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இடத்தில் போய் எங்களுக்கு நன்மை குறைய இருக்கிறது என போட்டி போட்டு கேட்டார்களோ, யா அல்லாஹ் அதற்காக வேண்டி இன்றைக்கு நான் பொறுமை காக்கிறேன் என உள்ளத்தோடு கவுலுல் கல்வியாவோடு நாம் நன்மை எதிர்பார்த்தவர்களாக இருக்கணும். இபாதத், நம்முடைய எண்ணங்கள் கவுல் மூலமாக கல்வி மூலமாக நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் இதில் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் அறியாமல் நம்முடைய பேச்சுகளை சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சத்திய சஹாபே பெண்மணிகள் பிரச்சாரத்திலிருந்து, போரிலிருந்து, கடவுளிலிருந்து, வீட்டிலிருந்து எல்லா நிலைகளிலும் நமக்கு உதாரணமாக நிற்கிறார்கள் என்றால் நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? இன்றைக்கு இருக்கக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய மோசம் என்ன? சீரியல்களை பார்த்து அதனை போல் ஆடை அலங்காரங்களை மாற்றுவது. சுபஹானல்லாஹ். இவள் இதை போல் இன்றைக்கு புடவை கட்டிட்டு வந்தா அதை மாதிரி நான் ட்ரை பண்றேன். யார் ஆடையை பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என கட்டுகிறார்களோ, யார் வெங்காயத்தோடு போல் ஆடை அணிகிறார்களோ, யார் அந்த ஆடையை பார்த்து அவர்களின் பக்கம் சாய வேண்டும் என நினைக்கிறார்களோ அவர்கள் நரகத்தாளிகள். நினைச்சுக்கிறங்க. அவர்கள் எல்லாரும் பார்க்கிற நிலையில் அவருடைய ஆடைகளை அலங்காரங்களை காண்பிக்கிறார்கள். நாம் அதை விரும்புகிறோம். அல்லாஹ் அக்பர். நாம் அதை விரும்புகிறோம். அது போல ட்ரெஸ் வாங்கணும், அது போல உடுத்திக்கணும், அது மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும்? இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். மார்க்கத்தின் வளர்ச்சியாக நம்முடைய செயல்பாடுகளில் மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாம்னா இதுதான். இன்றைக்கு சொல்கிறார்களே இஸ்லாம் என்பது தீவிரவாதம் என. கிடையாது, கிடையாது. இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விவாதத்தில் உட்கார்ந்து சொல்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் அடிப்படை இஸ்லாமிய தீவிரவாதம் என. யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? இந்த வார்த்தையை உபயோகிக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? யார் உரிமை கொடுத்தது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ள போக விரும்பல. ஏன்னா நாம் திருத்த வேண்டியது நிறைய இருக்கு. நாம் செயல்முறையில் காட்ட வேண்டியது நிறைய இருக்கு. இது தீவிரவாதம் அல்ல, இது அமைதியை போதிக்கக்கூடியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என சொல்கிறலே, இதனுடைய தமிழ் அர்த்தத்தை என்னுடைய தப்பல் கொடி உறவுகளே நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க. யாருடைய உள்ளத்தில் இறைவன் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை போடுகிறானோ
அவர்கள் பேச மாட்டார்கள், உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. இதைவிட வேறு நல்ல மொழி என்ன இருக்க முடியும்? ஆனால் இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம் பரப்பாததால், நாம் பிறருக்கு எட்டி வைக்காததால் இன்றைக்கு லைவ்ல உட்கார்ந்துகிட்டு விவாதங்களை இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாதம், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் என, இன்னும் குறிப்பாக அவன் சொன்னான் தமுமுக என, இதற்கு நாம் என்ன வெளிப்பாடு செஞ்சோம், என்ன நாம் எதிர்த்தோம் என நாம் திருத்த வேண்டியது இருக்கிறது. அப்ப நாம் இது அமைதிதான், இது பெண்களிடத்திலும் இருக்கிறது. வெறும் ஆண்களுக்கு மட்டும் கடமை அல்ல, பெண்களுடைய நடைமுறையில், அவர்களுடைய பேச்சில், அவர்களுடைய நடையில், அவர்களுடைய பழக்கத்தில் இஸ்லாம் இப்படிதான் இருக்கிறது என காட்ட நாம் முற்பட வேண்டும். பல சம்பவங்கள் இருக்கு, கண்கூட பார்க்கக்கூடிய சந்திக்கிற பல சம்பவங்கள் இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றையும் நாம் இறங்கி போய் அது அவர்களோடு நெருங்கும் பொழுதுதான் தெரிகிறது, நாம் இப்படி இருந்து விட்டோமே, நாம் மட்டும் குர்ஆனை மனனம் செய்து கொண்டு, நாம் மட்டும் ஹதீஸ்களை அறிந்து கொண்டு இருந்து விட்டோமே என நம்மை நாமே திருப்பி திட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே இருக்கக்கூடாது. பெண்கள் மார்க்கத்திற்காக வேண்டி வெளியேற வேண்டும். எப்படி? இஸ்லாம் விதித்த கட்டளையின்படி, கணவனுடைய அனுமதியின்படி, குடும்பத்தினுடைய துஆவோடு இப்படி நாம் இருக்க வேண்டும். இன்னும் இப்படி நன்மைக்காக வேண்டி போட்டி போட்டு அவர்கள் சொன்னார்கள், நல்ல மனைவியாக இருந்தன. இதில் நாம் நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. நாம் எப்படி இருக்கணும், இதில் எவ்வளவு நன்மைகள் அடங்கி இருக்கு என நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது இருக்கு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றார், என்னுடைய சமுதாயத்துக்கு 2 நல்ல அருள்கள், 2 நியாமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். ஆனா அதை அவன் வெறுமனவே நிரப்பிக்கிட்டு இருக்கான். அதை எப்படி பண்றான்? எந்த விதமான பயணம் அல்லாமல் வெறுமெனமாகவே நிரப்பி கொண்டிருக்கிறான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன அந்த 2 அருள்? ஒன்னு ஆரோக்கியம், 2வது ஓய்வு. இந்த 2மே பெண்களாக நாம ரொம்ப சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஆரோக்கியம், ஓய்வு, இந்த 2ம் நமக்கு முதல்ல இருக்கா? இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளை ரசூலுல்லாஹ் நியாமத் என சொன்னார்கள், அருட்கொடை என ஏன் சொன்னார்கள்? ஆரோக்கியத்தை கொடுத்தார் ரசூல் அல்லாஹ் தஆலா. நாம் இந்த ஆரோக்கியத்தை வைத்து என்ன செய்தோம்? சில பெரியவர்கள் புலம்புவதை நான் காதார கேட்டிருக்கேன், கூட பழகி இருக்கிறேன். சின்ன வயசுலலாம் நாங்க இப்படி வராம போயிட்டோமேமா, இப்படிலாம் நாங்களுக்கு படிக்கணும் சொல்லணும்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலையாமா, இப்ப நான் முயற்சி பண்றேன் ஆனா என்னால வரலையம்மா. கண் கூட பார்க்கிறோம். அவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை நினைவு கூற வேண்டும். அங்க அல்லாஹ்வுடைய நியாமத் அருளை நினைவு கூர்ந்து முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், என்னை இந்த விநாயகத்தில் உன்னை அறிய வைத்தாயே, என்னை இந்த சக்தியோடு உன்னுடைய மார்க்கத்தை விளங்க வைத்தாயே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது மார்க்கத்தின் வளர்ச்சி இல்லையா? ஆனால் நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? ஆரோக்கியம்னா என்னன்னே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. நான் இந்த வயதுக்குள் இதையெல்லாம் முடிக்கணும்
விஷயங்களை. ஒரு வாரம் இருக்கிறதா, நான் இந்த ஒரு வாரத்தில் இந்த சூறாவை மரணம் செய்தேன், இன்ஷா அல்லாஹ் முடியும். ஆரோக்கியம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, நியாமத் இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன? ஓய்வு. இந்த ஓய்வு இருக்கே, பல பெண்களுக்கு இதேதான் வாழ்க்கையாவும் இருக்கு, இப்படிதானே? பல பெண்களுக்கு ஓய்வேதான் வாழ்க்கையாவே இருக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த ஓய்வு என்பது இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய நிலைமை என்ன? வருவாங்க நம்ம சகோதரிகள் சகோதரர்கள், கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கும். என்னங்க தூங்கலையா? நைட்டுலாம் சரியான தூக்கமே இல்லைங்க. ஒரு நாள் இரவு அந்த தூக்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கவில்லை என்றால், அந்த நியாமத் இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? மறுநாள் காலையில எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது, ரெகுலர் ஷெட்யூல் அப்படியே தலைகீழா மாறுது, இருக்கா இல்லையா? ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றானே, உங்களுக்கு தூக்கத்தை இளைப்பாறுதலாக வைத்திருக்கிறேன், உங்களுக்கு வீடுகளை அமைதி கொடுக்கக்கூடிய இடங்களாக வைத்திருக்கிறேன். இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் பெண்களாக நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? நம்முடைய வீடு அமைதியுடைய வீடாக இருக்கிறதா? ஏனால் அல்லாஹ் சொல்கிறார், உன்னுடைய வீட்டில் சக்கீனாவை நான் இறக்குகிறேன். ஏனென்றால் நம்முடைய தூக்கத்தில் நிம்மதி இருக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான், தூக்கத்தை இளைப்பாறுதலாக நிம்மதி உடையதாக ஆக்குகிறேன். அப்ப அது இல்லை என்றால் நாம் குறையாக இருக்கிறோம். நம்முடைய மார்க்கத்துடைய விஷயத்துல நம்மகிட்ட சரியில்லை என நாம் நினைக்கணும். நாம் இதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி, இந்த சின்ன சின்ன விஷயமும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நன்மையை இறைவன் உங்களுக்கு நாடுகிறார் என இந்த கிறிஸ்துவ சகோதர சகோதரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒரு சம்பவம், நான் படிக்கக்கூடிய இடத்துல ஒரு மாற்று மத சகோதரி ஆயம்மா வேலைதான் பாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, மா என்னால எனக்கு நைட்ல படுத்தா தூக்கமே வர மாட்டுதுமா, எவ்வளவு பரண்டு படுக்கிறேன், தூக்கமே வர மாட்டேது, கண்ணை மூடினா இருக்க தூக்கமே வர மாட்டேது, ஏதாவது சொல்லுங்களே. கேட்டது யார்? ஒரு இந்த சகோதரி கேட்கிறாங்க நம்ம கிட்ட. யோசிக்கணும், இன்றைக்கு யாரெல்லாம் இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாதம் என சொல்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நல்ல மக்களும் இருக்கிறார்கள் என்னும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கைவிட்டுறல. சொல்றாங்க, என்னமா செய்யணும்? எனக்கு ஒரு என்னடா இது, நம்ம தான் போய் சொல்லணும், ஆனா அவங்களா வந்து கேட்கிறாங்களே என்னும் பொழுது மறுபடியும் ஒரு பாடம், ஒரு அனுபவம். உட்கார வச்சு முதல்ல ஒழு, அந்த ஒழு விஷயத்த ஒழுந்த வார்த்தையை வைக்காம இந்த மாதிரிலாம் நீங்க கழுவுங்க, இப்படிலாம் 3 வாட்டி செய்யுங்க. செய்யும் பொழுது எதையுமே மனசுல வச்சுக்காதுங்க, நடுநிலையா நின்று இறைவன் மட்டும் தான், இறைவனுக்காக மட்டும் செய்யறேன்னு சொல்லி செய்யுங்க. என்ன ஒழுவுடைய விஷயத்த முழுக்க சொல்லி முடிச்சேன். சொல்லி முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, அந்த அல்லாஹும்ம பிஸ்மிக ஆவத்துவாகியா இருக்கிறதே, அதை அப்படியே தமிழ்ல அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த மாதிரி சொல்லி நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் வலது பக்கம் திரும்பி படுத்துட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அடுத்த 2 நாள் நான் உங்களை பார்க்கல, அடுத்த வாரம் பாக்குறேன். அவளா போய் நான் தான் கேட்கணும், பார்த்துக்கங்க நம்ம நிலைமைய, நான் தான் கேட்கணும். நானும் என்னுடைய அவசரத்துல இருந்துச்சு மண்டையில பார்த்து கேட்கணும். அவங்க வராங்க, அல்ஹம்துலில்லாஹ். வாணி சொன்னையா அதே மாதிரி செய்தேன், நான் நிம்மதியாக தூங்கினேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்திற்கு கொடுத்த வெற்றி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சுன்னத், இதனை நாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்? இதனை நாம் இப்படி அவர்களாக வருகிறார்கள், நமக்கு தெரியல, நாம் எப்படி பண்றோம் தெரியல. ஆனால் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சுரைக் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் எல்லாம் இவருடைய வரலாறுகளை எல்லாம் அனுதினமும் புரட்டினால்தான் நம்முடைய உணர்வுகள் மெருகேறும். மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் மனிதன் யாருதான்? பலவீனமானவன் தான். ஒரு வட்டம் மாறும் பொழுது அடுத்ததாக அதுக்குள்ள போவான். அப்ப என்ன செய்யணும்? மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், ரசூலுல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்பினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ச்சியின் பக்கம் கொண்டு செல்ல முடியும். இன்னும் அப்ப இந்த ஆரோக்கியத்தையும் இந்த ஓய்வையும் நாம் பயன்படுத்த வேண்டிய முறையில் பயன்படுத்தி இந்த அருளிலும் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை வளர்த்து காட்டுவோம் என வளர்த்து காட்டணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா கேட்பான் மறுமையில்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்பானா, உனக்கு நான் ஆரோக்கியமான உடலை தரவில்லையா, நான் உனக்கு குளிர்ந்த நீரை தரவில்லையா? ஆரோக்கியத்தையும் நீரையும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த இரண்டு விஷயத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு நோயுடன் இருக்கக்கூடிய மக்களை பாருங்க, ஆனால் அதே நிலை நம்முடைய நிலையை பாருங்க. அல்லாஹ் அக்பர், எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனா அவர்கள் எதையும் சாப்பிடக்கூடாது. என்னால் உட்கார முடியும், என்னால் எவ்வளவு நேரம் என்றாலும் உட்கார்ந்து பயான்களை கேட்க முடியும், என்னால் உட்கார்ந்து என்னுடைய பிள்ளைகளோட பேச முடியும், ஆனால் நோயுடையவர்களிடத்துல முடியாது. ஆனால் நாம் அந்த ஆரோக்கியத்தை வச்சு யா அல்லாஹ் நான் உட்கார்ந்து என்ன செய்யலேன்னு என்ன சொல்லணுமா வேணாமா? ஆனா நம்மள நிறைய பேர் இருக்கும், உட்கார்ந்து 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க டிவிய சீரியல. 6:30 மணிக்கெல்லாம் இப்போ தொடங்கிறது போல 10 மணி 11 மணி வரைக்கும் அதே இடத்துல உட்கார்ந்து நாஸ்டா முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சு லாஸ்டா என்ன செய்யறோம்? எந்திக்கிறோம். ஆனால் அந்த ஆரோக்கியத்தை நீ இப்படிதான் பயன்படுத்தினேன் என நான் கூறாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய தோள்கள் உங்களுக்கு சாட்சி சொல்லும், உங்களுடைய தோள்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்பொழுது அந்த மனிதன் கேட்பானா, நீ எப்படி பேசுகிறாய்? நீ எங்களோடு தானே இந்த பூமியில இருந்தே, நீ எப்படி பேசுகிறாய்? அந்த தோள் சொல்லுமா, உன்னை பேச வைத்த அல்லாஹ்வே, உன்னை படைத்த அல்லாஹ்வே இன்றைய தினம் என்னை பேச வைத்தார். நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி காமிக்க போகிறோம்? யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிய நான் புறப்பட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல நான் புறப்பட்டேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிறருக்கு கற்றுக் கொடுக்க புறப்பட்டேன் என சஹாபிய பெண்களை போல் இருக்க போகிறோமா? அல்லது இந்த உலகத்திலும் நாசமடைந்து நாளை மறுமையிலும் நாசமடையக்கூடிய கெட்ட பெண்களை போல் இருக்க போகிறோமா? நாம் தான் முடிவு செய்யணும். அப்ப நாம் நம்முடைய மார்க்க வளர்ச்சி என்பது நம்முடைய நன்மை, நம்முடைய குடும்பத்துடைய நன்மை, நம்முடைய சமூகத்துடைய நன்மை என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா இவர்களுடைய ஆரோக்கியம், இவங்களுடைய ஆரோக்கியத்தினால் தான் இன்னைக்கு நம்ம பல ஹதீஸ்களை படிச்சுட்டு இருக்கிறோம். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா 2010க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை பதிவு செய்தார்கள் என வரலாறுகள்ல படிக்கிறோமே. அந்த ஹதீஸ்கள் இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? உலமா இப்போ வேலூர்ல ஒரு புதுசா என்னது ஏதோ கழுவி குடிக்கிறது ஒண்ணு பரப்பிட்டு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? வேலூர் பக்கம் சில ஆயத்துகளை எழுதி கோப்பையில் ஊற்றி அதை கலக்கி குடித்தால் நோய் தீர்ந்துவிடும். அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட மூட பழக்கங்கள்! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட பழக்கங்களை காலுக்கு கீழ் போட்டு மிதித்தார்கள். எந்த மூட பழக்கங்களும் இல்லை. உண்மையான மார்க்கம், நேர்மையான மார்க்கம், அனைத்திற்கும் வழிகாட்டிய இந்த மார்க்கத்தில் இந்த நிலைமை என்றால் நம்முடைய மார்க்கத்தை நாம் எப்படி காப்பது? நாம் நம்முடைய பெண்கள் தான் இதற்கு அதிகமான முயற்சிகளை செய்ய வேண்டும். வீட்டில் நோய் வருகிறதா? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், சிரிச்சுட்டு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நேசிக்கிறான் போலயே அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன வந்துடும்? சிரிப்பு வந்துடும். கஷ்டமா தான் இருக்கும், சிரிப்பு வந்துடும். இன்ஷாஅல்லாஹ் சரியாய் போயிடும். துஆ செய்வோம், ஏத்துக்கலையா துஆ செய்வோம். இப்படி நாம் இருக்கணும். ஆனால் நம்முடைய நிலைமை என்னவா இருக்கு? இப்படி இணை வைப்பின் பக்கம், ஷிர்கின் பக்கம் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கண்ணை இழந்த நிலையிலும் கூட அல்லாஹ்விற்கு தான் எல்லா சக்தியும் என்றார்களே. இந்த ஈமான் எங்க? நம்முடைய ஈமான் எங்க? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கனா நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால் வலி வந்துச்சு.
காதலிக்கு மருந்து கொடுத்தனோ சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். சிந்திக்கணும், நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றானே இல்லையா, ஃபலா யததப்பரூனல் குர்ஆன. சிந்தி, யோசிச்சு பாரு. இந்த குர்ஆனுடைய விஷயத்தை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். படி, சிந்தனை செய், ஆராய்ச்சி செய். அதனுடைய விளைவாக தானே இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ அறிஞர்கள், எத்தனையோ அறிவியல் மேதைகள் இன்றைக்கு இந்த குர்ஆனை விலகிக் கொண்டு வருகிறார்களே. இதையெல்லாம் நாம் யோசிக்கணும். நாம் என்ன முயற்சி செய்தோம்? நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்தோம்? இவ்வளவு சஹாபிய பெண்களுடைய வரலாறுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது. இதில் ஏதேனும் ஒரு படிப்பினையாவது எனக்கு பாடம் கொடுக்க வேண்டாமா என நாம் யோசிக்கணும். இன்னும் இன்றைக்கு அடுத்த நிலைமை என்ன? பெண்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமையை பார்த்துட்டு இருக்கிறோம். எதற்காக வேண்டி? காதலுக்காக வேண்டி. ஆனால் இந்த நிலைகளையும் கூட நம்முடைய சஹாபிய பெண்கள் நமக்கு சொல்லித்தர மறந்துடல. என்ன தெரியுமா தப்பு? நாம் வரலாறுகளை புரட்டாததுதான் நம்ம தப்பு. நாம வரலாறுகளை படிக்காததுதான் நம்முடைய மிகப்பெரிய தப்பு. நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை நாம் செயல்முறையாக காண்பதற்கு ஆள் இல்லை. இருக்கிற ஆள்கள் சொற்பமாகவே இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு படிப்புரைகள் ஒவ்வொரு வரலாறுகளிலும் இருக்கிறது. அதுவும் எப்படிப்பட்ட வரலாறு? கட்டுக்கதையான வரலாறுகளா, இல்லது மெருகேற்றப்பட்ட ஏதேனும் பொய்கள் சேர்க்கப்பட்ட வரலாறுகளா? சஹாபாக்களுடைய வரலாறுகள், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சத்திய சஹாபிய பெண்கள், ஆண்களுடைய வரலாறுகள் ஒவ்வொன்றையும் கற்றுத் தருகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் வழிகட்டு அறிஞர்களின் பின்னாடியும் பிற ஆட்களின் பின்னாடியும் நின்று கொண்டிருக்கிறோமே. நாளை அல்லாஹ்விடத்தில் நாம் சொல்ல வேண்டிய பதில் என்னவாக இருக்க போகிறது? இன்றைக்கு அதிகம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், எல்லா பெண்களும் அவர்கள் தவறு செய்வது காதல் என்ற ஒரு விஷயத்துல. அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை என்ன செய்யறாங்க? சொல்வதற்கு கஷ்டமான விஷயம். நம்முடைய மார்க்கத்தை விட்டு நரகத்துக்குரிய வாழ்க்கையை தேர்வு செய்து கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? ஒரு இணை வைப்பவன் ஒரு இணை வைப்பவளையோ, ஒரு இணை வைப்பவன் ஒரு இணை வைப்பவனையோ, ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியையோ, ஒரு விபச்சாரி ஒரு விபச்சாரனை அன்றி திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இது மூமின்களுக்கு விளக்கப்பட்டுள்ளது, அல்லாஹ்வுடைய ஆயத். ஆனால் நாம் யார் என நினைக்கிறோம்? அந்த முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு மூமின் என நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய கணவன் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவன். ஆனால் இது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதிக்க முடியுமா? அவர்களையும் நேர்மையான வழியின் பக்கம் கூட்டி வந்தார்கள் சத்திய சஹாபிய பெண்மணிகள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ். இன்றைய இளைய சமுதாயம் தங்களுடைய நெஞ்சங்களில் பதிய வைக்க வேண்டிய வரலாறு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க? தன்னுடைய காதலரையே இஸ்லாத்தின் பக்கம் திருப்பி வைக்கிறாங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க நாடி செல்றாங்க. உம்மு சுலைமே, நான் உன்னை விரும்புகிறேன், திருமணம் முடிக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சுலைம் அவர்களை நோக்கி பெண் கேட்க போகும் பொழுது
அவர்கள் கேட்டார்கள், அபூ தல்ஹாவே, நீங்கள் பூமியில் வளரக்கூடிய தாவர வகையா வணங்குகிறீர்கள்? நீங்கள் எதை நீங்கள் வணங்குகிறீங்க? பூமியில வளரக்கூடிய ஒரு தாவரத்தை தானே. அபூ தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆமாம். அப்ப கேக்குறாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு மரத்தை வணங்குவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? எப்படிப்பட்ட தைரியம், எப்படிப்பட்ட பேச்சு! ஒரு மரத்தை வணங்குவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சிந்தித்தார்கள். சிந்திக்க சொல்றாரு அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்றாரு. அந்த சிந்தனை என்பது வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்க. இறைவனே, அல்லாஹ் என சொல்ல வேண்டாம், இறைவனே எங்களுக்கு நேரான சிந்தனையை கொடுங்கள் என துஆ என பிரார்த்தனை செய்யுங்கள். மாற்று மத சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கத்தின் வளர்ச்சி எல்லாம் இல்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் யாராக இருந்திருப்போம்? இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? மாற்று மத சகோதரரை பார்க்கும்போது இந்த விஷயத்தா இவர்கள் இப்படி வணங்குகிறார்கள், இந்த விஷயத்தையா இவர்கள் இப்படி இருக்கிறார்களே என கஷ்டப்படுகிறோமே. அந்த நிலையில் நாமும் ஒரு ஆளாக இருந்திருக்க மாட்டோமா? அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினான், சிந்தனை செய்யக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நமக்கு மிகப்பெரிய திருமறை குர்ஆனை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடைமுறையை காமிச்சு தந்திருக்காங்க. இதையெல்லாம் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதில் நாம் ஒருவேளை அப்படி கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறோம் என்றால் அதிலும் தவறில்ல. அல்லாஹ் நமக்கு இரட்டிப்பாக வைத்திருக்கிறார். என்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நான் உழைக்கிறேன், அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்த்து வேற எந்த கூலியும் எனக்கு தேவையில்லை. இந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சத்திய சஹாபிய பெண்கள் எதனை கொடுத்தார்கள் தெரியுமா? தங்களுடைய நேரத்தை கொடுத்தார்கள், உழைப்பை கொடுத்தார்கள், தர்மங்களை கொடுத்தார்கள், தங்களுடைய உயிர்களையும் கொடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர். தங்களுடைய உயிர்களையும் கொடுத்தார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த வரலாறே தெரியாத மக்களாவே நாம் இருக்க மாட்டோம். ஏன்னா எல்லா இடங்களிலும் நாம் செவியற்றிருப்போம். ஆனால் அதுக்குள்ள போய் நாம் சிந்திப்பது எத்தனை கணம். இறுதி நேரத்திலும் கூட நீ இந்த லாத்தையும் உஸாவையும் வணங்கு என சொல்லும் போதும் கூட அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருத்தன்டா சொன்னாங்களா இல்லையா? அவர்களை மர்மஸ்தானத்தில் வீட்டில் வைத்து குத்தினார்களே பாவிகள். அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகத்தை செய்தார்கள், உயிர் தியாகத்தை செய்தார்கள். ஏன் அந்த ஷஹீதுடைய நிலைகள் பல வகைகள் இருக்கு. அட்லீஸ்ட் நான் என்னுடைய கல்வோடு போராடுறேன். எதுக்காக வேண்டி? ஷஹீதாவதற்காக. சத்திய சஹாபிய பெண்மணிகள் காட்டிய ஒவ்வொரு வரலாறுகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மை புரட்டி போடும். நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களே, எப்படிப்பட்ட மனிதர்! நல்லவர் என போற்றப்பட்டு சொர்க்கத்துக்குரியவர் தான் என முத்திரை குத்தப்பட்ட மனிதர் பிரார்த்தனை செய்கிறார், ரப்பி யக்ஃபிர்லி, ரப்பி யக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என் இறைவனே என்னை மன்னித்து விடு என. அது மட்டுமா, என் இறைவனே என்னை நல்லவர்களுடன் ஒன்று சேர்ப்பாயாக, என்னை நல்ல மனிதர்களோடு ஒன்று சேர்ப்பாயாக. யார் செய்த துஆ? ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் நம்முடைய நேரம், நம்முடைய உழைப்பு எல்லாம் வீட்டுக்காக வேண்டியும் வெறும் நம்முடைய சுகத்துக்காக வேண்டியும் அல்லாமல் எப்படி சத்திய சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்களோ. நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. والقرآن